கூட சொல்றாங்க மெக்கால தான் நம்ம எல்லாரையும் படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்ல. மெக்கால ஒரு அடிகோடிட்டு இருக்கிறார். அதான் நம்ம கொடுக்க போற கல்வி நிறத்தாலும் இனத்தாலும் அவர்களாக இருப்பார்கள், ஆனா அவர்களுடைய அறிவும் குணமும் ஆங்கிலேயராக இருக்கும். ஏன்னா மெக்கால ஆங்கிலேயராக இருந்தாலும் அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண் சார்ந்த சில விடயங்கள் நம்ம படிக்கக்கூடிய படிப்புல இருக்காது. நீங்களாம இருக்கலாம், ஆனா இருக்கலாம். ராஜகோபாலாச்சியார் தான் முதலாக மதுவிலக்கு அமல்படுத்தியவர். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அவர் பெயரை சொல்லிக் கொண்டு, ஆனா அவரை நீங்க எதிர்ப்பது அவர் குலக்கல்வி கொண்டு தான் நாங்க தான் படிக்க வச்சோம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா இன்னைக்கு குடிக்க வைத்துக் கொண்டிருப்பது யாரு? மாணவர்களை. எல்லா கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் அங்கங்கே மதுவிலக்கு போடுறது யாரா இருக்குது? போதை மருந்து எல்லா இடத்திலும் இருக்குல்ல. எல்லா ஆசிரியர்களுக்கும் நீ கூப்பிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய இந்த இது வந்தோடனே புது டேட்டாக்களை உருவாக்குவதும் அதுல போய் சப்மிட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க போய் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பல ஆசிரியர்கள் குமரி கொண்டு இருக்கிறாங்க. ஏங்க 4.5 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இந்த அரசு உருவாக்கலைங்கிற கேள்விக்கு இயக்குனர் வெற்றிமாறன் பதில் சொல்லணும். நீட்டுக்கு நீங்களும் சேர்ந்து தானே அந்த இயக்குனர் இதுல இருந்தீங்க. பேசும்போது மிஸ்கின் பேசும்போது இந்த கேள்வியை நீட்டு ரகசியம் எங்கன்னு என் கேள்வி எழுப்பல. நீங்க சமூக மாற்றத்துக்காக திரைத்துறையில் இயங்கக்கூடிய அண்ணன் அவர்கள் நீதி நேர்மையோட இருந்திருந்தா கேள்வி எழுப்பணும்ல. ஒட்டுமொத்த இந்தியாவை கணக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு உயர்ந்ததாக இருந்தது. எஜுகேஷன்ல நம்பர் 1 இருப்பது எது? நம்பர் 1 மாநிலம் கேரளா. ஏன் எப்படி அங்க போச்சு? எங்க மதிப்புக்குரிய எங்கள் பாட்டன் அவர்கள் இருந்த போது ஒட்டுமொத்த இந்திய கல்வி அறிவை கணக்கிட்டால் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு 1% 2% அதிகமாக இருந்திருக்கிறது. அங்க இருந்து தொடங்கி இருந்தால் இன்று எங்க இருந்திருக்கணும்? நாங்க அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய வாய்ப்புக்கு வந்திருக்கோம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு செய்து கொடுக்காத நிலையில் தான் பொருளாதார விடயங்கள் இருந்திருக்கிறது. இந்த அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட தத்துவம் எது? ராஜகோபாலாச்சாரியா ஆண்டாரா? திராவிட தத்துவம் தானே ஆண்டுச்சு. இந்த திராவிட தத்துவத்தினுடைய பொருளாதார கொள்கை என்ன? பெருமை பேத்திக்கிறீங்க. ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொருளாதார கொள்கையில எங்க மக்களை முன்னேற்றி இருக்கிறாரா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஊடகவியலாளர் மதிப்புக்குரிய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். 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 தமிழக அரசு கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்து விட்டது போல இந்த காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, இவற்றையெல்லாம் முன்வைத்து பெரும் நிகழ்வுகளாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன தம்பி? சில திட்டங்கள் மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நம்ம வரவேற்கிறோம். அதில் மாற்றுக்கருத்தில் ஒரு அரசாங்கம் அதை செய்யணும், அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் திட்டங்கள் தான் வளர்ச்சியை முன்னெடுக்குமா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னெடுக்க. அதுக்கு காரணம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கைன்னு 2020 மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கொண்டு வந்துச்சு. சரி. அந்த கல்விக் கொள்கைக்கு நேர் எதிராக நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அவங்களுடைய ஆட்சி வரைவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆட்சி வரைவுங்கிறதோட தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. அதே போன்று தில்லியினுடைய நீதிபதியாக இருந்து திரு முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு உருவாக்குச்சாரு. அந்த பாலிசியை இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் கூட அதை வெளியிட்டாங்க. அந்த பாலிசியை படித்தோம்னா ஒரு எஜுகேஷன் பாலிசி, ஒரு தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய அவங்க அறிவிச்சிருக்கிறத பார்த்தா மல்லிகை கடையில் நம்ம லிஸ்ட் எழுதுவோம் தெரியுங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எந்த கல்விக் கொள்கைக்கு நேர் எதிராக நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குகிறோம் என்று சொன்னார்களோ அந்த கல்விக் கொள்கைகளில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் காப்பி பேஸ்ட் ஆயிருக்கு.
காப்பி பேஸ்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, அதான் அங்க இருந்து எடுத்து இங்க ஒட்டுவது. அதான் நேரடியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றினால் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோங்கிறது தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறோம்னு சொல்லி அவங்களுடைய திட்டத்தையே அவங்க ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அது ஒரு கல்விக் கொள்கை என்பது என்னன்னா, இந்த காணொளி மூலம் நம்ம சொல்ல விரும்புவது, ஒரு கல்விக் கொள்கை என்பது அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய அந்த மக்களுக்காக, அந்த மக்களை புரிந்து கொண்டு அந்த மக்கள்கிட்ட போய் பேசி அதன் பிறகு ஒரு தத்துவத்தை உருவாக்கணும். எஜுகேஷன் பாலிசிங்கிறது அந்த தத்துவத்தை உருவாக்கி அதற்கு தகுந்தாறு போல் பாடத்திட்டங்களை வடிவமைக்கணும். அந்த பாடத்திட்டங்களை வைத்துதான் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. அப்ப இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த பாலிசி மேக்கிங். இப்ப கூட சொல்றாங்க மெக்கால தான் நம்ம எல்லாரையும் படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்ல. மெக்கால ஒரு அடிகோடிட்டு இருக்கிறார். அதான் நம்ம கொடுக்க போற கல்வி நிறத்தாலும் இனத்தாலும் அவர்களாக இருப்பார்கள், ஆனா அவர்களுடைய அறிவும் குணமும் ஆங்கிலேயராக இருக்கும். ஏன்னா மெக்கால ஆங்கிலேயராக இருந்தாலும் அவருக்கு வடிவமைச்ச அந்த கல்விக் கொள்கை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண் சார்ந்த சில விடயங்கள் நம்ம படிக்கக்கூடிய படிப்புல இருக்காது. நீங்களாம இருக்கலாம், ஆனா இருக்கலாம். ஆனா இந்த எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு தலைமை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்த முருகேசன் அவர்கள் நியமிச்சாங்கல்ல, அதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேளுங்க. சமூக நீதி அரசாக சொல்லக்கூடிய இந்த அரசு ஒரு நீதிபதியை எஜுகேஷன் பாலிசி உருவாக்கக்கூடிய தலைமை பீடத்துல வைக்கிறாங்க. அவருக்கு அவருடைய சொந்த சமூகம் பாராட்டு விழா நடத்தும். என்னன்னா தமிழன்ல யாருக்குமே அந்த அறிவு கிடையாது. நான் அந்த காணொலி மூலம் சொல்றது, தமிழனுக்கு யாருக்கும் அறிவு கிடையாது. தமிழ் மொழி அல்லாத ஒருத்தவரை கொண்டு இன்னும் சொல்ல போனால் அவருடைய சொந்த சமூகம் தமிழர்களுடைய கல்விக் கொள்கை வகுத்திற்கு எங்க சமூகத்திலேருந்து ஒரு ஆள் வகுக்கக்கூடிய தலைமை பீடத்துக்கு வந்துட்டாருன்னு கம்பத்துல ஒரு மண்டபத்துல வெளிப்படையாக பாராட்டு விழா நடந்துச்சு. அவர்கள் சாதி பெயரை சொல்லி. நாம கடிதங்கள் அனுப்பணும், இமெயில் அனுப்பணும். இந்த அரசு அதை கேட்கவே இல்லை. சமூக நீதி அரசு என்று நீங்க சொல்லக்கூடிய நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய நீதிபதி முருகேசன் அவர்களுக்கு அவருடைய சொந்த சமூகம் பாராட்டு விழா நடத்துது. உங்களுக்கு நாங்க எடுத்துரைச்சோம். ஏங்க ஜாதி மதமற்று எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் கல்வி போதிக்கும். ஆனா கல்வி வகுக்கக்கூடிய தலைமை நீதிபதிய அவருக்கு இந்த தமிழ்நாடு அரசு அவர் நியமிச்ச பிறகு அவருடைய சொந்த சாதி சமூகம் அவருக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. நம்ம அரசுகிட்ட சொன்னோம், எடுத்து கல்வியை சார்ந்து இயங்கக்கூடிய எல்லோரும் சொன்னார்கள், கேட்கல. சரி, அவர் தலைமையில ஒரு எஜுகேஷன் பாலிசி இப்ப வெளியிட்டீங்கல்ல, அந்த எஜுகேஷன் பாலிசி கிட்டத்தட்ட 90% கல்வியாளர்கள், நான் சொல்வது இயக்குநர்கள் நடிகர் நடிகைகளை சொல்ல வரல, கல்வியாளர்கள் எஜுகேஷனிஸ்ட் எதிர்த்தாங்க, பத்திரிகையாளர்கள் எதிர்த்திருக்காங்க, எல்லாமே ஊடகத்தில் வந்திருக்கு. எதிர்ப்பு என்பது இது ஒண்ணுமே இல்லாத. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, மலேசியா போன்ற நாடுகளில் உலக நாடுகளுக்கு கல்விக் கொள்கையை வகுத்து கொடுத்த சீர்காழிலிருந்து வந்த முனைவர் பட்டம் பல நாடுகளில் பெற்ற ஐயா ஜவஹர் நேசன் அந்த கல்விக் கொள்கையில மிக முக்கியமான ஒரு உறுப்பினர். ஏன் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது இந்த இந்தியா முழுவதும் நம்ம தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தது இல்லையா, அந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்தியாவிலேயே ஒருத்தவர் தான் நேர் எதிராக நீங்கள் கொண்டு வந்திருப்பது குலக்கல்வி திட்டத்தினுடைய அடிப்படை என்பதை ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அந்த புத்தகத்துக்கு சோசியல் ட்ரிவன் எஜுகேஷன், சமூகவாத கல்விக் கொள்கை அப்படின்றது. அதன் பிறகு இவருடைய அறிவை புரிந்து கொண்ட இருக்கக்கூடிய பல, அவரை முதலாக தமிழ் தொலைக்காட்சியில நான் பணிபுரியும் போது நான் தான் பேட்டி எடுத்தேன். அதன் பிறகுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அப்புறம் திராவிட தத்துவங்கள் அப்படியே உள்வாங்கும் இல்லையா, உள்வாங்கிட்டு ஐயா பயணம் செய்யறாங்க. அதன் மூலம் நீட்டுக்கு ஒரு கமிட்டி, நாங்க நீட்டு அறிக்கை வேணுமா, நீட்டு வேணாமா வேணாமான்னுங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. சரி, அந்த குழுவிலேயும் ஒரு தலைமை நீதிபதிக்கு கீழே ஐயா ஜவஹர் நேசன் வேலை பார்த்தார். வேலை பார்த்து அதெல்லாம் கொண்டு கொடுக்கும் பொழுது இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்காக அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறது ஒரு செய்தி இருக்கு. எழுதி கொண்டே இருக்கிறார் நீட்டை பத்தி, நீட்டினுடைய அறிக்கை எழுதி கொண்டு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸுக்கு கொண்டு போய் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நியூ எஜுகேஷன் பாலிசி, நீங்க கொண்டு வந்த பாலிசி மேக்கிங்ல இருந்த ஒரு கல்வியாளர் விலகினார், ஓப்பன் அறிக்கை கொடுத்து விலகினார். ஏன்னா நீங்கள் எழுத போற கல்விக் கொள்கை காப்பி பேஸ்டாகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இல்லைங்கிற ஒரு கொள்கை, அது எதுக்குமே தேவையில்லாத ஒரு கொள்கையா இருக்கு என்பதை மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்த ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் விலகி போனாங்க. சரி, அப்ப நீங்க இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு எஜுகேஷன் பாலிசியையே உருப்படியா நீங்க உருவாக்கல. அன்றைக்கு இருந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர்
பொன்முடி என்ன தெரியுமா சொன்னாங்க? மத்திய அரசு கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்க எடுத்துக்கொள்வோம்னார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, நாங்க தான் புது கல்விக் கொள்கையை உருவாக்க போறோமே. இவர்கள் 2 பேரும் சொன்னது நடந்திருக்கு, இது புது கல்விக் கொள்கையா இல்ல. அப்ப உங்களுடைய பாலிசி மேக்கிங்லே பிழை இருக்கு. இந்த பிழையை ஒட்டுமொத்தமாக நீங்க சீர்கட்டுவதற்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்துறீங்க. இதுல யாராச்சும் அந்த தமிழ் அந்த அந்த விழாவுல ஒரே ஒரு எஜுகேஷன் டாப் மோஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் யாரா இருந்தாங்களா அந்த மேடையில? இல்ல அதை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? இயக்குநர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. திரு மிஸ்கின் அவர்கள் அனிதா இறந்த போது என்ன சொன்னார் தெரியுங்களா? நம்ம யாரையும் மதிப்புக்குரிய அண்ணன் மிஸ்கின்லாம் நம்ம குறை சொல்லல. சரி, அந்த மேடையில இயக்குநர்கள் நீங்கெல்லாம் நடத்திய அந்த மேடையில அவர் பேசின விட என்ன தெரியுங்களா? அனிதா என்பது யாருன்னு எனக்கு தெரியாது, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோடனே விக்கிபீடியாவில் தேடி அடிச்சேன், விக்கிபீடியாவில் வந்திருந்தது இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக அவங்க சூசைட் பண்ணி செத்துட்டாங்கன்னு. இவ்வளவுதான் அண்ணன் இயக்குனர் மிஸ்கின் அண்ணன் அவர்களுடைய அரசியல். புரியுது உங்களுக்கு? புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அனிதாவை பத்தி தெரிந்து கொள்ளவே அன்றைக்கு இறந்து போன விக்கிபீடியாவில் பதிவு செஞ்சதை படித்துட்டு வந்தவர். அதன் பிறகு இன்னொரு இயக்குநர்கள் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பல பேருக்கு இந்த பல துரணாச்சாரிகள், ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், அதெல்லாம் ரைட்டு. ஆனா இன்னைக்கு குடிக்கிற கல்வி திட்டத்தை யார் கொண்டு வந்தது? ராஜகோபாலாச்சாரியார் தான் முதலாக மதுவிலக்கு அமல்படுத்தியவர். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அவர் பெயரை சொல்லிக்கொண்டு, ஆனா அவரை நீங்க எதிர்ப்பது ஒரு குலக்கல்வி கொண்டு வந்தா நாங்க தான் படிக்க வச்சோம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா இன்னைக்கு குடிக்க வைத்துக் கொண்டிருப்பது யாரு? மாணவர்களை. எல்லா கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் அங்கங்கே மதுவிலக்குக்கு போகிறது யாரா இருக்குது? போதை மருந்து எல்லா இடத்திலும் இருக்குல்ல. குடிக்க கல்வி நிலையங்கள்ல போதைப் பொருள் பயன்படுத்துறதுங்கிறது சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. இன்றைக்கு கடந்த 4 வருடமாக சர்வசாதாரணமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஐநா மன்றத்துல இதை பதிவு செஞ்சிருக்காரு. இது நடக்குது இல்ல. நான் ஏபிஎம்க்கு இடையில போயிருந்தேன். அங்க இந்த பள்ளி மாணவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அவங்க பேசிக்கொண்டு பல டாபிக்கள் பேசுறாங்க. அதுல ஒரு பள்ளி பெயரை சொல்லி அந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அங்க இந்த மாதிரி போதைப் பொருள் கிடைக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஒரு சின்ன விடயத்துக்காக வந்தது. இப்படி இந்த மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குடிக்க வைத்த அரசு யாரு? சரி, அதெல்லாம் விடுங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு. 200 அரசு பள்ளிகளை நீங்க மூடி இருக்கீங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடி இருக்கீங்க. ஏன் மூடினீங்க? மாணவர்கள் வரல. ஏன் வரல? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானே, ஏன் வரல? ஏன் வரல? உங்களை வே ஆஃப் அப்ரோச், எல்லா டீச்சர்ஸையும் டேட்டா என்ட்ரி போட வச்சிருக்கீங்க. நீங்க எல்லா ஆசிரியர்கள்ட்ட நீ கூப்பிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய இந்த இது வந்தோடனே புது டேட்டாக்களை உருவாக்குவதும் அதுல போய் சப்மிட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க போய் மாணவர்களுக்கு பாடம் இருக்கிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பல ஆசிரியர்கள் குமரி கொண்டு இருக்கிறார்கள். ஓஹோ, சரி, அதெல்லாம் விடுங்க. எய்ம்ஸுக்காக நீங்க நீட்டு இதுதான் எய்ம்ஸ் கட்டி இருக்குன்னு மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு தன்னுடைய செங்கலை எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செஞ்சார்ல. ஆமா, கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மருத்துவக் கல்லூரிக்கு தேவைப்படுபவர்கள் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2024ஆம் ஆண்டுக்கும் 2025ஆம் ஆண்டுக்குமான மருத்துவக் கல்லூரிகளை நீங்க ஒப்புதல் செய்யலாம், நீங்க அப்ளை பண்ணா நம்ம அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அன்றைக்கு சிறப்பு செயலாக்க திட்ட அமைச்சராகவும் இருந்தார். ஓஹோ, அவருடைய பணியில தான் இந்த கல்லூரிகளை மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குவதற்கான ஆன்லைன் நீங்க அப்ளை பண்ணுவது அப்பதான் இருக்கணும். மதிப்புக்குரிய உதயநிதி அண்ணன் அவர்களே, நீட்டின் ரகசியம் எங்க கையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த 4.5 வருடத்துல ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட நீங்க கொண்டு வரல. இவர்கள் திறந்து வைத்த மருத்துவக் கல்லூரி முந்தைய ஆட்சியில வாங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி. ஓஹோ, இவர்கள் திறந்து வைத்தார்கள். அது எதுவுமே இவர்கள் அடிக்க நாட்டி அந்த கல்லூரி உருவாக்கப்படல. ஒரு செங்கலுக்கான உரிமம் பெற்றவர்கள் இவர்கள் இல்ல. ஒரு செங்கலை வைத்துக் கொண்டு நீங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்று இன்றைக்கு அரசு அமைச்சீங்கல்ல. நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்க எய்ம்ஸை கட்டலங்கிறது குற்றச்சாட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப ஒன்றிய அரசும் நீங்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்க தானே. சரியா? நீங்க 4.5 வருஷம் முடிய போகுது, அடுத்த 6 மாசத்துல தேர்தல். இந்த உண்மைகள்லாம் தெரியாம இன்னும் சொல்றாங்க. இது நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, மறைமுகமாக சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க படிக்காம வென்றவர்கள் அதிக பேர், படிச்சு வென்றவர்கள் அதிக பேர். காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் கல்வியை கொண்டு வந்த போது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வி அறிவை விட தமிழ்நாட்டு கல்வி அறிவு உயர்ந்ததாக இருந்தது. புரியுது. ஒட்டுமொத்த இந்தியாவை கணக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு உயர்ந்ததாக இருந்தது. இன்னைக்கு எஜுகேஷன்ல நம்பர் 1 இருப்பது எது? நம்பர் 1 மாநிலம் கேரளா. ஏன் எப்படி அங்க போச்சு? எங்க மதிப்புக்குரிய எங்கள் தாத்தா பாட்டன் அவர்கள் இருந்தபோது ஒட்டுமொத்த இந்திய கல்வி அறிவை கணக்கிட்டால் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு
1% 2% அதிகமாக இருந்திருக்கிறது. சரி. அங்க இருந்து தொடங்கி இருந்தால் இன்றைக்கு எங்க இருந்திருக்கணும்? நாங்க அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய வாய்ப்புக்கு வந்திருக்கணும். ஆனா எங்கள்கிட்ட ஒரு சரியான எஜுகேஷன் பாலிசி இல்ல. எதையாவது மெக்காலா கொண்டு போனதோ இல்ல யாரு கொண்டு வந்ததோ அந்த கல்விக் கொள்கையை நாங்க அதை திருத்துவதற்கு ஜவஹர் நேசன் ஒருத்தர் வந்தா உங்களுடைய பியூரோக்ராட்ஸ், உங்களுக்கு கீழே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சில பேர்கள் அவரை பின்னுக்கு தள்ளுறாங்க ஈகோல. அவர் இந்த மண்ணுக்காக வேலை செய்யணும்னு வந்தவர், இருக்கிற துணைவேந்தர் பதவியை உதறிவிட்டு வந்தார். நீங்க அவரை பின்னுக்கு தள்ளிட்டீங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பல பேரை வந்து ஒரு ஒரு விழா வச்சு அதுல பல விடயங்களை நீங்க நாடகங்களை நடத்திய பிறகு அது சிறந்துருச்சுன்னா எப்படி சிறந்ததாக நாங்க ஏற்கப்படும்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? எங்க மாணவர்கள் முழுவதும் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய எஜுகேஷன் பாலிசி சரியா இருந்திருக்கா? அதையும் உருவாக்கல. அது அமைச்சரும் அவரு நீங்க அமைச்ச ஒரு மிக முக்கியமான நீதிபதி அவர்களும் எப்படி இருந்திருக்கிறாங்க? இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது எங்க இருந்து? இல்ல, இப்ப அவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எதை சொல்றாங்கன்னா, காலை உணவு போட்டது. அதை சாப்பிட்ட மாணவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. பெற்றோர்கள், பெண்கள் வந்து ஆமா பிள்ளைங்களுக்கு காலை உணவு போட்டதுனால என் பையனுக்கு வந்து சைனஸ் இருந்துச்சு, அது சரியா போயிடுச்சு நேரத்துக்கு சாப்பிட்டதுனால. ஆனா அது வந்து ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது வேற. ஏற்கனவே இருந்த திட்டம் தானே இது. ஆமா, மதிய உணவு அதை காலை உணவு திட்டமா கொண்டு வரீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏன் 200 பள்ளிகளை மூடுச்சு? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை ஏன் முக்கியமான எஜுகேஷன் லிஸ்ட் எல்லாருமே புறந்தள்ளினாங்க? நீங்க இப்போ புதிய கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக்கு எதிராக தானே கொண்டு வந்தீங்க. நீங்க போட்டி போட்டிருக்கணும்ல, ஏன் அதை பத்தி யாருமே எதுவுமே பேசல? ஒரு 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 எஜுகேஷன் பாலிசியை வந்து நீங்க உண்மையிலே விழா எடுத்திருக்க வேண்டியது, நீங்க வெளியிட்டீங்களே எஜுகேஷன் பாலிசி, அதுதான் இது மாதிரி விழா எடுத்திருக்கணும். விழா எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்ததுன்னு. நீங்க அதை வந்து அழகா வெளியிட்டு போயிட்டீங்க. அதை பத்தி எல்லோருமே கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு தத்துவம் என்பது புதுவிதமான ஒரு தத்துவத்தை, இன்னும் 50 ஆண்டு காலம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை உருவாக்க வேண்டியதுதான் எஜுகேஷன் பாலிசி. அந்த பாலிசியை நீங்க சரியா செய்யல. அந்த பாலிசியை படித்த ஒரு கல்வியாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? சரி, உங்களை ஆதரிக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? இவர்களை ஆதரிக்கக்கூடிய கல்வியாளர்களே ஏற்றுக்கொள்ளல. அதுல இருக்கு நிறைய பிழைகள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப கல்வியில் தமிழ்நாடு சிறக்கலங்கிறீங்களா? சிறக்கலங்கிறது இல்ல, நீங்க சொன்ன வாக்குறுதிகள்ல எதுவுமே நீங்க சரியா செய்யலன்றேன். நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் பாலிசிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒன் ஸ்டேட்னா. நான் உங்களுக்கு மிக சிறந்த கல்வியாளராக பார்க்கக்கூடிய அறிவாசன் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து நான் வந்து என்ன நீங்க பெருசா சொல்லாதீங்க கல்வியில, எனக்கு ஒரு குரு இருக்கிறார். அந்த குருவின் பெயர் ஜான் டூவே. அவர் சொல்றார், எஜுகேஷன் இஸ் ஏ social process. Education is a not growth. Education is a not preparation for life. Education is itself life என்றார். கல்வி என்பது ஒரு சோசியல் ப்ராசஸ். ஒரு மனித, இவங்க சொல்றாங்கல்ல 100 பேர் வந்து இப்ப சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் வந்து படிக்கல, அதனால வெற்றி பெற்றாங்க. ஜான் டுவே சொல்லுகிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கருடைய குருநாதர் சொல்றார், எஜுகேஷன் இஸ் எ சோசியல் ப்ராசஸ், நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப். ஒரு மானுட சமூகம் இந்த சமூகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கான வாழ்க்கையை உருவாக்குவது, அது அந்த மண்ணினுடைய கல்வியாக இருக்க வேண்டும். இவங்க சொல்றாங்க கல்வி என்பது முன்னேறுவதற்கு இல்லப்பா, ஒரு மனிதனை நேசிப்பதற்கு எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதே கல்விதான். அப்படியாப்பட்ட எஜுகேஷன் பாலிசியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஜவஹர் நேசன் போன்ற மனிதர்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது, கனவு அவங்களுக்கு. அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளை அங்க உள்ள இவங்க அமைத்த அல்லது இவங்களுடைய ஆட்சியாளராக இருந்த மிக முக்கியமான பியூரோக்ராட்ஸ் சொல்லக்கூடிய IAS IPS ஆட்சியாளர்கள் அதை தடுத்து இருக்கிறாங்க. அவர் ஏன் அவ்வளவு பெரிய எஜுகேஷனிஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போனோம்? சரி, நீங்க சொன்னது எல்லாத்திலுமே இதை பற்றி எந்த அறிவுமே இல்லாம இந்த கல்வியாளர்கள் பேச வேண்டிய இடத்தில் இயக்குநர்களையும் நடிகர்களையும் பேச வச்சிருக்கீங்க. அது என்ன சினிமா ப்ரோக்ராமா? அது சரி. அதாவது தம்பி, நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களை பாராட்டி பேசணும், துணை முதலமைச்சர் அவர்களை போற்றி புகழ வேண்டும். அதுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க சினிமாக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தான் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள், நம்ம நடிகர் மதிப்புக்குரிய ஐயா சிவகுமார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா அவர்கள்,
இப்படி பல பேரை வெற்றிமாறன். வெற்றிமாறன் இது போன்றவர்கள் எல்லாம் ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா அவர்களை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அழைக்கிறாங்க. அது மாதிரி தான் அவங்களும் பேசுறாங்க. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பாராட்டு இல்ல இப்ப இந்த 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 இயக்குனர்கள் யாராவது ஒருத்தர் எஜுகேஷன் பாலிசி பத்தியோ எந்த வகையில் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குது அப்படிங்கறத பத்தியோ யாராவது பேசினாங்களா? அவங்களுக்கு எதுவும் தெரியாது தானே, தெரிஞ்சிருந்தா தானே பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், யாரையும் நம்ம தெரிஞ்சு தெரியலங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறத இருக்கலான்னு, ஆனா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களோட பேச்சுலையும் அது புலப்படலை. ஆனா நாம கேட்பது ஒன்னே ஒன்றுதான், இது திரைத்துறை சார்ந்த விழா இல்லை, நிகழ்ச்சி இல்லை இல்லையா? இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்ப யார் அங்க இருந்திருக்கணும்? கல்வியாளர்கள், எஜுகேஷனிஸ்ட் இருந்திருக்கணும். ஆமா, அந்த எஜுகேஷனிஸ்ட் ஒருத்தர் கூட, ஒரு கல்வியாளர் ஒருவர் கூட அந்த விழாவில் பேசல. சும்மா குறைஞ்சபட்சம் நம்ம பேராசிரியர்கள் யாரா ஒருத்தவங்க ஏன் சிறந்தது, துணைவேந்தர்கள் போன்றவங்க ஏன் சிறந்தது கல்வியில் தமிழ்நாடுனா, இது மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இது வெற்று விளம்பர அரசுங்கிற மாதிரி இயக்குநர்களையும் நடிகர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடை பத்தி பேசுவது எப்படி இருக்கும்? பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் வெற்றிமாறன்கள்லாம் அதுல போய் பேசியிருக்கிறாங்க. ஏங்க எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு உருவாக்குனீங்களே, அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பேட்டிருக்கணும்ல. நீட்டை பத்தி சொன்னீங்களே ரகசியம், அனிதாவோட இறப்புக்கு போனீங்களே நீட்டு ரகசியம்னு ஒண்ணு சொன்னீங்களே, அந்த நீட்டு ரகசியம் 4.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை பிள்ளைகள் அனிதாவுக்கு பிறகு தற்கொலை பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்த வாக்குறுதியில? நீட்டு ரகசியம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வருடம் பிள்ளைகள் நீட்ல தோல்வியில தற்கொலை பண்றாங்கல்ல. இல்ல, அதை விட ரொம்ப கொடுமையானது என்னன்னா 11,000 மாணவர்கள் மொழி தேர்வு எழுத வரலன்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் சொன்னார். அதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதானே. அப்ப எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கும்? தன்னுடைய தாய்மொழியை எழுத தேர்வு எழுத வரல. ஆமா, அறிவிச்சாங்கல்ல, ஏன் வரல? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் அரசியல் ரீதியாக பல விடயங்களை எடுங்க, ஆனா எஜுகேஷன் பாலிசி என்பது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பையே அடிப்படையில் கையை வச்சுட்டு நீங்க அதை பத்தி எதுவுமே பேசாம அந்த பல குற்றச்சாட்டுகள் எஜுகேஷன்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி நடிகர்களை கூப்பிட்டு நீங்க பேச வைப்பது, இயக்குநர்களை கூப்பிட்டு பேச வைப்பது சரியான வாதமா? ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிறது. என்ன நினைப்பாங்க ஹையர்ஸ் எஜுகேஷன் பாலிசியில இருக்கிற என்னங்க ஒரு இயக்குனர் எஜுகேஷன் பாலிசியை பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது? திரைத்துறை சார்ந்த விழாவா உங்களை பாராட்டுவதற்கு, உங்களை கொண்டாடுவதற்கு? ஒருவேளை தலைப்பு தப்பா வச்சுட்டாங்களோ? எனக்கு தெரிஞ்சு அது கலையில் சிறந்த தமிழ்நாடுன்னு வச்சிருந்தா இவங்க எல்லாம் பேசியிருக்கலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வச்சுட்டு கல்வி சார்ந்த ஒருத்தவங்களும் பேசலையே. புரியுது. பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க இருக்கிறாங்க. எனக்கு இப்ப உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது வலியும் வேதனையாகவும். தம்பி, இந்த மாணவர்கள் பேசுறாங்க, இந்த மாதிரி இந்த அரசு எங்களுக்கு காலை உணவு கொடுக்கறதுனால நான் பாடத்தை நல்லா கவனிக்க முடியுது, இப்போ நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர்கள்லாம் சொல்லுகிற போது உதயநிதி கண்கலங்கி அழுறாரு. 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டது யார்? நாங்க தான் ஆண்டோம். நீங்க ஆண்டோம். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பதற்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தான் காரணம். அப்ப உங்க பொருளாதார சிக்கலும் இருக்குல்ல. இதுல உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட நீங்க கடைபிடித்த விதிகளும் நீங்க பொருளாதார வாழ்வியல் கூறுகளும் 50 ஆண்டு காலமாக எங்க மக்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு செய்து கொடுக்காத நிலையில் தான் பொருளாதார விடயங்கள் இருந்திருக்கிறது. இந்த 1/2 நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட தத்துவம் எது? ராஜகோபாலாச்சாரியா ஆண்டாரா? திராவிட தத்துவம் தானே ஆண்டுச்சு. இந்த திராவிட தத்துவத்தினுடைய பொருளாதார கொள்கை என்ன? பெருமை பேத்திக்கிறீங்க. ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொருளாதார கொள்கையில எங்க மக்களை முன்னேற்றி இருக்கிறாரா? உங்கள் தத்துவம் இந்த எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பெற்றோர்களையும் பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தானே தள்ளி இருக்கிறது, முன்னுக்கு தள்ளலே. 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்கீங்கல்ல, என்ன முன்னுக்கு தள்ளி இருக்கீங்க? இன்றைய வரைக்கும் நாங்கள் காலை உணவு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு நாங்க போய் சாப்பிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதை பார்த்து பெருமை அடைஞ்சு கண்ணீர் விடுறாரு நம்ம கல்வி அமைச்சர். அதுக்கு கல்வி அமைச்சர் கண்ணீர் விடட்டும், அவருக்கான கண்ணீரா இருக்கட்டும். ஏன்னா காணொலிகள் பதிவு செய்யப்படுது, கலைஞர்கள் பேசுகிறார்கள், இயக்குநர்கள் பேசுகிறார்கள், கண்ணீர் விடட்டும். எங்கள் பிள்ளைகள், ஆமாம் எங்க பிள்ளைகள் உணவு இல்லாம இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல?
பெற்ற பிள்ளைகளுக்கு காலை உணவு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய பெற்றோர்களை வைத்திருப்பது எந்த ஆட்சி காலம், எந்த தத்துவம், எந்த பொருளாதார கொள்கை, எந்த கல்விக் கொள்கை? எங்களை ஏழையாக வைத்திருந்தது எந்த கல்விக் கொள்கை? ஆனால் உங்கள் மகன்கள் மட்டும் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் படிக்க போறாங்க, நினைச்ச கார்களை ஓட்ட முடியுது, கண்ணீர் விட்டு கதறீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்கல்ல, நிறைய விடயங்கள் பிரைவேட்டைசேஷனுக்கு நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கல்வி சார்ந்த பல விடயங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்று எடுத்தோம்னா மனச்சிக்கலாக இருக்கிறது. அவங்க குடும்பத்திலே நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதை பத்திலாம் அவங்க பேசுறதே இல்லை. நான் என்ன சொல்றேன், கண்ணீர் விடுவது சரிதான். எங்கள் மக்கள் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் திட்டத்துல எங்க மக்கள் பலனடைச்சிருக்காங்க. ஆனா இதை எத்தனை காலம் எங்களை அப்படியே வைத்திருக்கிற போய்க்கிறீர்கள்? இன்னும் 10 ஆண்டு காலமா, இன்னும் 20 ஆண்டு காலமா? எங்க பிள்ளைக்கு ஆஸ்மா இருந்துச்சு, எங்க அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க அம்மா தான் அதுல மாற்று, என் பிள்ளைக்கு ஆஸ்மா இருந்துச்சு, இப்ப சாப்பிட்டவருக்கு சரியாயிருச்சு. அந்த அம்மா பையனுக்கு ஆஸ்மா வருவதற்கும், அந்த அம்மா அந்த ஒருவேளை உணவை கொடுக்காத இருப்பதற்கும், கொடுக்காம இருப்பதற்கும் எந்த பொருளாதார கொள்கை இருந்துச்சு? இதெல்லாமே கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை தானே இருக்கு. தொழில் சார்ந்த விடயங்கள் என்ன இருக்கு? இதை எல்லாமே பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இயக்குநர்களாச்சும் அவ்வளோ பேசுறாங்களே, அவங்க கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. தயவு செய்து இதுக்கு எஜுகேஷனிஸ்ட்டை கூப்பிடுங்க, எதுக்குங்க எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு மறு கேள்வியை முன் வச்சிருக்கு. அது எப்படி வந்து அவங்க எழுப்புவாங்க? அவங்க வந்து அதை ஒரு பெரிய கௌரவமா கருதுறாங்க. இத்தனை பேர் இருக்கும்போது மாநில அரசு, தமிழகத்தின் முதலமைச்சரே வந்து உட்கார்ந்து நம்மளை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்களேங்கிற ஒரு பெருமிதத்தோடு அவங்க அந்த மேடையை அலங்கரிக்கிறாங்களே ஒழிய, அவர்களுக்கு மக்களின் மீது அக்கறையோ ஒரு சமூக பொறுப்புணர்வோ இருந்தால் தானே கேள்வி கேட்பாங்க, எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அதுதான் சுத்தமா இல்லையே. நம்மளை படிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு தடுக்கிறா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆமா, அந்த கேள்வியை இயக்குனர் வெற்றிமாறன் திரும்ப ஒரு வாட்டி கேட்டுக்கணும். யாரு தடுக்கிறா? இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, ஏங்க 4.5 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இந்த அரசு உருவாக்கலைங்கிற கேள்விக்கு இயக்குனர் வெற்றிமாறன் பதில் சொல்லணும். நீட்டுக்கு நீங்களும் சேர்ந்து தானே அந்த இயக்குனர் இதுல இருந்தீங்க. பேசும்போது மிஸ்கின் பேசும்போது இந்த கேள்வியை, நீட்டு ரகசியம் எங்கன்னு ஏன் கேள்வி எழுப்பல? நீங்க சமூக மாற்றத்துக்காக திரைத்துறையில் இயங்கக்கூடிய அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பணுமா இல்லையா? நீங்க நீதி நேர்மையோட இருந்திருந்தா கேள்வி எழுப்பணும்ல. ஏங்க சொன்னீங்களே என்னாச்சு, அதன் மூலம் தற்கொலை நடக்குதுன்னு எழுப்பணும்ல, ஏன் எழுப்பல? ஒற்றை சார்ந்த சிந்தனையா? ஒற்றை சார்ந்த சிந்தனை எப்படி இந்த மண்ணுக்கான சிந்தனையா இருக்கும்? அப்போ ஒட்டுமொத்தமா வந்து இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டோம் உங்களுக்குன்னு தேர்தல் களத்தில் இதை சொல்லி வாக்கு கேட்குறதுக்கும், நாங்கள் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சுட்டி காட்டுறது விளம்பர யுக்தியா தான் இந்த நிகழ்ச்சிகளை. இல்ல, அது உண்மையிலே விளம்பர யுக்தி தானே. நீங்க சரியான கல்வியை கொடுத்தா எதுக்கு 1000 ரூபாய் எங்க பிள்ளைகள் தேவை இருக்கு? அது சரி. கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில, திராவிட தத்துவத்தினோட ஆட்சியில நீங்க சரியான கல்வியை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய தேவை எங்க பிள்ளைகள் இருக்கு. அதுல சரியான பொருளாதார கொள்கையை வகுத்திருந்தா எங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்காதுல்ல. எல்லா நாடுகள்லயும் அடிப்படையாக கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? புரியுது. அப்புறம் எதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு இருக்கு. எங்க பிள்ளைகள் வாங்குறாங்க, அவர்கள் நீங்க இப்படி பேசுவதை எதிர்க்க கூட கூடும். ஆனா அவர்களுக்கு அடிப்படை தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தத்துவம் எங்க பிள்ளைகளுக்கு புரியாது. அதுதான் தம்பி, இதை வந்து ஒரு விளம்பர யுக்தியா தான் அவங்க. ஆமா, அது இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டுவது போல அண்ணன் சீமான் அவர்களும் பல முறை குற்றச்சாட்டி இருக்காங்க. அது ஒரு போட்டோ ஷூட் தான் நடத்திட்டு இருக்காங்கிறாங்க மாதிரி ஒரு விளம்பர உத்தியாக தானே பார்க்கப்படுது. இந்த விளம்பர உத்தி உண்மைக்கு நிகராக நிற்காது, அது போய்விடும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறித்துவ நிறுவனங்கள் வந்து ஆமா உண்மைதான். நீங்க அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படி சொன்னா அது பிழையா போயிடும். நம்ம பார்த்ததே சொல்லலாம். ஆமா, இப்ப சில கிறித்துவ மத போதர்கள் வந்து சில நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். அதை பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு நடக்காம இருப்பாங்க, அவங்க ப்ரே பண்ண பிறகு உடனே நடந்துருவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு விடயங்களை நம்ம பார்த்திருக்கோம். காது வந்து கேட்காம இருக்கும், கேட்காம. ஆமா, இன்னும் இதுல இந்த சீடியை தொட்டாவே பேச்சு வந்துருச்சுன்னு சொன்னாலாம் இருக்கா. அது மாதிரி நிறைய அதை வந்து மக்கள் வந்து தெளிவாக ஏற்றுக்கொண்டார்களா இல்ல அதை நகைச்சுவையா கடந்து போனாங்களா என்பது 98. அது போல தம்பி ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பேசுற பெண்களை, நல்லா பேசுகிற மாணவர் செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த மேடையில் நிற்க வச்சு, இந்த விஜய் டிவியில வந்து ஒரு ஆங்கர் இருந்தாங்கல்ல, சரி, இந்த விஜய் டிவியில வந்து ஒரு பொண்ணு வந்து நெறியாளர், நாம தொகுப்பாளர் திவ்யதர்ஷினி, அந்த அம்மா வச்சு அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க. அதுதானே அந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு திரைக்கலை விருதுகளோ இல்ல திரைத்துறை சார்ந்து நடக்கும்ல. ஆமா, அது மாதிரிதான் இருந்துச்சு. தொகுத்து வழங்க எதற்கு திவ்யதர்ஷினி அவர்கள்?
கல்வி சார்ந்து தொகுத்து வழங்குவதற்கு யாரு என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அதான் அதை நம்ம இன்னும் விரிவாக பேசணும்னா எனக்கு மன வலி தான் வருது. உண்மையிலேயே கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிற நீங்க யாரெல்லாம் அழைத்திருக்கணும், புரியுது, யாரை பற்றி பேசியிருக்க வேண்டும். முழுக்க முழுக்க ஒரு விளம்பர விடயங்களோட பேசியிருப்பது எனக்கு மனவலியாக இருக்குது. தெரியல, இந்த காணொலி மூலம் நானே அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதலான் இருக்கேன். இயக்குனர், எல்லா இயக்குநர்கள்ட்டையும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் போய் மேடையில் நின்னீங்களா? நடிகர் அண்ணன் சிவகார்த்திகேயன் எல்லாம் நின்றுருக்காரு. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க மேல பிழை கிடையாது. பிழை அரசு தரப்புல பிழை இருக்கு. அரசு தரப்புல என்ன செஞ்சு இல்ல, அரசு தரப்புல இருந்தாலும் நீங்க ஒரு விடயம் போய் பேசும் பொழுது அது உங்களை புரிந்து கொண்டுல பேசணும். நீங்க சமூகத்துக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குநர்களாக இருக்கீங்க. இல்லங்க, அது அவங்க சமூக அக்கறை அவங்களுக்கு உள்ளவங்களுக்கு தான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம். தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்திருக்கிறது. அந்த மேடையில் அவர்களை போற்றி புகழ வேண்டும். அதான் அவங்க நோக்கமே அதுதானே. இப்ப மதிப்புக்குரிய மிஸ்கின் அவர்கள் என்ன பேசினாங்க, முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறாங்க, துணை முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறாங்க. இளையராஜாவுக்கு நீங்க விழா எடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இடம்பொருள் ஏவல் வேணுமா இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்த கல்வியில் சிறந்து விளங்குதா இல்லையா? விளங்குது அப்படின்னா எந்த வகையில் கல்வியில் சிறந்து விளங்குது? இதை யார் பேசுனது? யாருமே பேசலங்கிறது அர்த்தம். ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசணும்ல. ஆமா, அதனால தம்பி, உங்களுடைய மன குமுறலை, உங்களுடைய மன வேதனையை நிச்சயமா என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் மக்கள், உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. 60 ஆண்டு காலமா ஆட்சி செய்யற இந்த திராவிட கட்சிகள் காலை உணவு பெத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மக்களை வச்சுக்கிட்டு நான் சோறு போட்டேன் அப்படின்னு சொல்லி அதை படம் பிடிச்சு அதை காட்டி அதை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ஒரு இழிவான செயல் அப்படின்னு நான் கருதுறேன். நிச்சயமா இதற்கான தண்டனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு இருக்கு. 2026 உறுதியா மக்கள் இதற்கான பதிலை இந்த திராவிட மாடல் அரசுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் தம்பி. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய தெளிவான கருத்தை நீங்கள் பதிவு செய்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி அண்ணா. வணக்கம்.